எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. அன்பினிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே, சமூக வலைதள அன்பர்களே, குறிப்பாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, 17/2/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. நாம் வாழ்கிற இந்த இந்தியாவில் 25க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கிறது. இந்த எல்லா மாநிலங்களோடும் இந்த தமிழ்நாட்டை போய் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலேயே நம்ம இந்த தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்வதற்கு ரொம்ப பெருமை அடையும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மாநிலம் தமிழகம் அப்படிங்கிறார். இங்கே வாழ்கிற மக்கள் அந்தளவுக்கு பண்புள்ளவர்கள், நாகரிகம் உள்ளவர்கள். இப்போ மனிதநேய மத நல்லிணக்கம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தெருவில் கோயில் இருக்கும், சர்ச் இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும். இதெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களுடைய அந்த ஆஃபீஸும் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அன்றாட அவரவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு அவரவர்களுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு அப்படியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் நெடுங்காலமாக இருந்து வருகிறது. ஆனால் சமீப காலமாக இந்தியாவை அந்த மதவாத கட்சி ஆளுமைக்கு வந்ததற்கு பிறகு இந்த மதவாதம் இந்தியாவில் பல இடங்கள் என்ன இருக்குது, அப்படி தலை தூக்கி நிற்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னா, இந்த மத நல்லிணக்கங்கிறது ரொம்ப ஓவராக இருக்குது. இந்த ஓவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப டோஸ் ரொம்ப ஓவராக இருக்குது. அந்தளவுக்கு மத நல்லிணக்கத்துக்கு என்ன செய்கிறாங்க, நம்ம தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு சாமியார்கள் அதே மாதிரி இந்து சமூக தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, சீர்வரிசை கொண்டு சென்றார்கள். இப்படியான தகவலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அதே மாதிரி கோயில் திறப்பு விழாவுக்கு பள்ளிவாசல் ஜமாத்து சார்பாக இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க அந்த சீர்வரிசையெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இது மாதிரியான புகைப்படங்கள் செய்தித்தாள்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், அப்படி பார்க்கத்தான் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு அங்கே போய் வாழ்த்து சொல்கிற மாதிரி, மீலாது விழா ஊர்வலம் வரும் பொழுது வரவேற்கிற மாதிரி இந்துக்களும், அதே மாதிரி அந்த தேர் இழுத்துட்டு வரும்போது அங்கே வரக்கூடியவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அப்படியான விளம்பரங்களை எல்லாம் நிறைய நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்க்க தானே செய்கிறோம். அதாவது ஏனைய மாநிலங்களையும் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. ஏனைய மாநிலங்களையும் இப்போ பெருசாக வேணாம். இப்போ நம்ம புதுச்சேரி நம்ம சொல்கிறோம்ல, அங்கே கௌசிக பாலசுப்ரமணிய முருகன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கிறது, இன்றைக்கி இருக்கிறது. பெரிய கோயில் தான் அது. இந்த புகைப்படத்துலலாம் பார்க்குறீங்களா, அந்த கோயில் தான் அது. அப்போ இது ஒரு முஸ்லீம் தான் கட்டி கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்க தான் செய்யுது. அப்போ அங்கேயும் அந்த மாதிரியான மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ராமர் கோயில் கட்டினாங்கல்ல, அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் குடும்பம் 90 லட்சம் மதிப்பிலான சொத்துக்களை கொடுத்துருக்குறாங்க இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்காக வேண்டி. அப்போ 90 லட்சம் அப்படிப்பட்ட ஒரு சொத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க, எல்லா மாநிலங்கள்லையும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் என்னன்னா, தமிழ்நாட்டில் இது ரொம்ப ரொம்ப என்ன இருக்குது, அப்படி ஓவராக இருக்கிறது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் கோயிலில் சென்று வீழ்ந்து வணங்கிய இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த பர்தாவெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலில் போய் கும்பிடுற மாதிரியும், அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த பூஜை பொருட்களை வாங்கி சாப்பிட்ற மாதிரியும், அதே மாதிரி இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த சாமியை இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தன்னுடைய மகளை கிருஷ்ணர் போல ராமர் போல இப்படியெல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு அந்த ஊர்வலங்களில் இவங்களும் போய் பங்கெடுக்கிற மாதிரி இப்படியெல்லாம் ரொம்ப ஓவராக நம்ம என்ன செய்கிறோம், தமிழ்நாட்டை இந்த மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் இப்போ மிகைப்படுத்தி யார் சொல்லுவாங்கன்னா, இந்த யூடியூபர்கள் தான் இதெல்லாம் போடுறது அதிகமாக. ஏன்னா இப்படிப்பட்ட தகவலெல்லாம் போடும்போது நிறைய மக்கள் பார்ப்பாங்கல்ல, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த தம்ப்நெயில் போடுறாங்கல்ல, அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போவீங்க. அதை பார்த்தோன்னா முதல்ல ஒரு கவர்ச்சி வரணும்ல, அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு சாமியாரும் அஜரத்தும் கட்டி பிடிச்ச மாதிரி என்ன செய்கிறது, ஒரு படத்தை போட்டுக்கிட்டு தமிழகத்திலே மத நல்லிணக்கம் மேலோங்கி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி தலை போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் உள்ளே கிளிக் பண்ணி பார்ப்போமா இல்லையா. அப்போ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் வியூவர்ஸ் அதில் கூடுகிறது, அதன் மூலம் சில லாபங்கள் அவங்களுக்கு வருதுங்கிற காரணத்தினால இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, இது ஒரு சிறப்பான ஒன்றாக இதுவரையும் உலகத்தில் இந்த மாதிரி தமிழக மக்கள் மாதிரி யாரும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவர்களும் இந்த மாதிரியான அறிக்கைகளை எல்லாம் அப்படி போடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த யூடியூபர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே நல்ல தகவல் தான் போடுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் யூடியூப்பில் இன்றைக்கி யூடியூப்பில் நடத்தக்கூடிய நிறையா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை டாக்டர்களை போல் நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு புத்தகத்தில் படிக்க வேண்டியது, படித்து போட்டு அதை ஒரு மருத்துவமாக சொல்ல வேண்டியது, இப்படியெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். இப்போ தாத்தா வைத்தியம் பாட்டி வைத்தியம் எல்லாம் பார்க்குறீங்கல்ல,
அப்போ எல்லாமே அறிவாளிகளாக, எல்லாமே சிந்தனைவாதிகளாக, எல்லாமே தங்களை விஞ்ஞானம் படித்த மக்களாக அப்படியெல்லாம் நினைத்து கொண்டு ஆளுக்கு என்னத்தையாவது ஒரு அறிக்கையை போட்டு என்ன செய்கிறாங்க, அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய நேரத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இதை வந்து நம்ம சிறப்பாக பேசுகிறோமில்ல, சிறப்பாக பேசக்கூடிய அளவுக்கு உண்டான நடவடிக்கை இதெல்லாம். இது வந்து மனித சமுதாயத்தில் வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை அது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா வருங்காலங்களில்? அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கணுமா இல்லையா? அப்படி யோசிக்கிறது கிடையாது. அது காரணம் என்னன்னா, அதாவது எம்மதமும் செம்மதங்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மத நல்லிணக்கம்னா என்னங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. எம்மதமும் சம்மதமும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் இந்த மாதிரியான அடிப்படையில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க தான் எம்மதமும் சம்மதம் சொல்கிறாங்கல்ல. எம்மதமும் சம்மதம்னா என்ன? அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் அவர்களுக்கு பற்று இருக்காது, இந்து மதத்திலையும் பற்று இருக்காது, கிறிஸ்துவ மதத்திலையும் பற்று இருக்காது, எதுலேயுமே அவங்களுக்கு பற்றெல்லாம் இருக்காது, ஈடுபாடெல்லாம் இருக்காது. அதே நேரம் அங்கே எங்கெல்லாம் போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வெளித்தோற்றத்தை அப்படி ஆக்கிவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா தொப்பி போட்டுக்குவாங்க, அதே மாதிரி கோயிலுக்கு போனாங்கன்னா பொட்டை வச்சுக்குவாங்க, சர்ச்சுக்கு போனாங்கன்னா சிலுவை தொங்க விட்டுக்குவாங்க. அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எம்மதமும் சம்மதங்கிறது. அதாவது எந்த கொள்கையின் மீதும் அவர்களுக்கு ஈடுபாடும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. சொல்லப்போனால் அவர்களே வெறுத்த விஷயங்கள் தான் அதெல்லாம். எதை வந்து அவர்களுடைய மனமே வெறுக்கிறதோ, மனமே விரும்பலையோ, அது மாதிரியான இடங்களுக்கு போகும்போது என்னமோ அப்படியே மனம் விரும்புகிற மாதிரி என்ன செய்யறது, தங்களை வந்து வெளிக்காட்டி கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் இதெல்லாம் பண்ணாங்கன்னு வைங்களேன், அதை நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் யார் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப சிறப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, எல்லாம் ஆன்மீக மக்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். மத நல்லிணக்கம்னா என்ன? இருக்கிற மதத்தை விட்டு போட்டு அல்லது இருக்கிற மதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களையும் பண்ணி மற்ற எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களையும் பண்ணுறதுக்கு வேற மத நல்லிணக்கங்கிறது. மத நல்லிணக்கம்னா என்னன்னா, நான் முஸ்லீமாகத்தான் இருப்பேன், இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். அதே நேரம் இந்து மக்களினுடைய வழிபாட்டுக்கு நான் குறுக்கே வரமாட்டேன், அதற்கு நான் குறுக்கீடு செய்ய மாட்டேன். அதனால் அதற்கு வந்து என்னால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வாழ்க்கையை நடத்தினேன்னு வைங்களேன், இதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கங்கிறது. அதே மாதிரி ஒரு இந்து இருக்கிறாருன்னு சொன்னால், இந்து மதத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது, கிறிஸ்துவ மதத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அந்த கோட்பாடில் அவர்கள் உறுதியாக இருந்து கொண்டு பிறர்களுடைய கோட்பாட்டில் வந்து அந்த சங்கடங்களை ஏற்படுத்தாமல் அதை வந்து அப்படியே ஒரு அங்கீகாரமாக போயிடுறாங்கல்ல, அவர்களுக்கு எந்த விதமான சலிப்பு ஏற்படுத்தாமல் போகிறாங்க பார்த்து, இதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கமே தவிர, மத நல்லிணக்கம்னு சொன்னால் நான் பள்ளியில் போய் 2 ரக்காத் தொழுகவும் செய்கிறது, கோயிலில் வந்து கும்பிடவும் செய்கிறது, சர்ச்சில் போனால் சிலுவை மாட்டி, இதுக்கு பேர் மத நல்லிணக்கங்கிறது. இதுக்கு பேர் மத நல்லிணக்கம் இல்லை, இதெல்லாம் வந்து போலி. இது உள்ளத்தில் வந்து எது இல்லையோ அதை நம்ம வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது. இல்லைங்களா? வெளியில் வந்து அப்படி இருக்கிற மாதிரி பெருசாக வேணாம். இப்போ நீங்கள் முஸ்லீம்களை வந்து இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க ஒரு சாமி திறப்பு விழாவுக்கே நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு வைங்களேன், கோயிலுக்கே கூப்பிட்றீங்கன்னு வைங்களேன், முஸ்லீமுடைய பார்வை என்ன? அவர்களுக்கு ஒரே கொள்கை தான், கடவுள் என்பவன் ஒருத்தன் தான், வேற யாருமே கடவுள் இல்லை அப்படிங்கிறத ஒரு முஸ்லீமுடைய கொள்கை. அப்படிங்கும் போது இப்போ அவர் உங்களுடைய அழைப்புக்காக வேண்டி வருவாரே தவிர உங்களுடைய பக்தி அவருக்கு இருக்குமா அந்த இடத்துல? அது இருக்காது இல்லை. அதான் உங்கள் பார்வையில் நீங்கள் அதை சிலையாக பார்ப்பீங்க, கடவுளாக பார்ப்பீங்க, இவர் பார்வையில் அதை வந்து ஒரு கல்லாக தான் பார்ப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து இவர் போலியாக தான் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஏன் இவங்களை கூப்பிட்டு போகிறீங்க? அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலினுடைய நிகழ்ச்சிக்கு, ஒரு பொதுவான நிகழ்ச்சி, கருத்தரங்க, அதுக்கெல்லாம் கூப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை. நான் இந்த வழிபாடு சம்மந்தமாக சொல்கிறேன். அப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்னத்துக்கு போட்டு நீங்கள்லாம் வாங்க, நீங்கள் அங்கே கூப்பிட்றீங்க? இது என்னன்னா, பிற்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு வந்து அது சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இதெல்லாம் பெருசாக வேணாம். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. என்ன கோட்பாடு? பூஜிக்கப்பட்ட பொருளை முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடாது. கடவுளுக்குன்னு பூஜிக்கிறாங்கல்ல, அதாவது இந்த சிலைகளுக்கு பூஜிக்கிறது, இது மாதிரியான பொருள்களை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இவங்களை வந்து திறப்பு விழா கூப்பிட்டு போகிறீங்க, அப்போ அதில் வந்து சில பேர் கொள்கையில் உறுதியாக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க, இல்லை பரவாயில்ல பாய் சாப்பிடுங்கம்பீங்க. அப்போ உங்களுடைய அந்த வற்புறுத்தலுக்காக வேண்டி அவர் வாயில் போடுவார். ஆனால் அவருடைய கொள்கை என்ன? அதை சாப்பிட்டா பாவங்கிறதா அவருடைய கொள்கை, அதை சாப்பிட்டா மறுமையில் வந்து இறைவன் நம்மளை தண்டிச்சு போடுவாங்கிறதா அவருடைய கொள்கை. அப்போ உங்களுக்காக வேண்டி அவர் அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு அவர் காரணமாகிடுறாருல, அதுக்கு வந்து அவர் பலிகடாவாயிடுறாருல, அதெல்லாம் என்னத்துக்கு அது? அதே மாதிரி நீங்கள் ஒரு 8 பேர்த்த கூப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அந்த 8 பேர்த்தில் ஒரு 6 பேர் வந்தாங்க, எங்கே கோயில் திருவிழாவுக்கு வந்தாங்க, அதாவது பள்ளிவாசல் திருவிழாவுக்கே வந்தாங்க, 2 பேர் வரல. 2 பேர் வராமல் இருப்பதற்கு அவர்களுடைய கொள்கை கூட காரணமாக இருக்கலாம், அல்லது வேறு காரணங்கள் கூட இருக்கலாம். அன்னைக்கு பார்த்து அவர் எங்கேயாவது போக வேண்டிய வேலை இருந்திருக்கும். அப்போ அதனால் அவர் வராமல் இருந்தான்னு வைங்களேன், இதை நம்ம 8 பேர்த்த கூப்பிட்டோம், 6 பேர் தான் வந்திருக்கிறாங்க, 2 பேர் வரல. அப்போ அவங்க வந்து இந்தளவுக்கு அவங்க 2 பேர் சிறப்பானவர்கள் இல்லை,
அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உள்ளத்தில் என்ன இருக்குது, அந்த மதவெறியெல்லாம் அவங்களுக்கு ஒட்டி இருக்குது. இப்படியெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குதானே செய்யும். ஏன்னா அப்படியெல்லாம் திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சில மக்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஒவ்வொரு மதத்தவர்களும் என்ன புரிந்து கொள்ளணும்னா, இஸ்லாமிய கோட்பாடு என்ன, அவங்க என்ன செய்வாங்க, எதை செய்ய மாட்டாங்க. இந்து மக்களினுடைய கோட்பாடு என்ன, அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய கொள்கை என்ன, அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்ய மாட்டாங்க, எதை விரும்ப மாட்டாங்க. இப்படி புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். விளங்குதுங்களா? நம்மளுக்கு எது விருப்பமாக இருக்கோ, நம்மளுக்கு எது மகிழ்ச்சியாக இருக்குதோ அதெல்லாம் அவங்க செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இது நம்மளுடைய கொள்கை, அது அவர்களுடைய கொள்கை. அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாத போது நம்ம என்னது போட்டு அவங்கள கூப்பிடணும், ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தணும். அதே நேரம் எல்லாத்தையுமே இருப்பாங்களா, பூஜிக்கப்பட்ட பொருளை கொண்டு முஸ்லீம்கிட்ட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஹோட்டலில் கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்தா சாப்பிடுவோம், சாப்பிட்டு தான் இருக்கிறான். சாயா வாங்கி கொடுத்தா சாப்பிடுவான், மிட்டாய் வாங்கி கொடுத்தா சாப்பிட தானே செய்வான். ஆனால் பூஜிக்கப்பட்ட பொருளை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது அவனுடைய கொள்கை. அப்போ அதை நீங்கள் விளங்கணும். அதே மாதிரி முஸ்லீம்களும் அந்த மாதிரி விளங்கணும். முஸ்லீம்கள் என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்போ ஒரு கோயில் திறப்புல கூப்பிட்றாங்க, அங்கே போனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலெல்லாம் ஏற்படும். மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்ட காரியங்கள் கூட அங்கே வந்து நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து கொள்கையை விட்டு போட்டு தான் நம்ம அங்கே இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் ஜமாத்தில் இந்த பள்ளிவாசத்துக்கு கிளம்பி போகிறாங்க பார்த்தீங்களா, அப்படி தொப்பி ஜுப்பா எல்லாம் மாட்டிட்டு, இவங்கெல்லாம் வந்து அதை யோசிக்கணும். வர்றதுக்கு முன்னாடி இந்த சண்டையாக போட போகிறோம் அப்படியே அழைக்க வந்தார்கள் கூட அந்த அழைக்க வர்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், அது சம்மந்தமாக அவங்களுக்கு விளக்கம் சொல்லி இதனால தான் நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கு போகிறாங்க. அவர்கள் அன்போடு தானே அழைக்க வர்றாங்க. அன்போடு வர்றவங்கள்ட்ட நீங்கள் அன்போட கொள்கையை சொல்ல வேண்டியதானே, எங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் என்னன்னு சொல்லி நீங்கள் விளக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது சமூகத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் தானே. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்கள் இந்த மாதிரியே ஒரு 10 வருஷம் நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டீங்கன்னா 11ஆவது வருஷத்தில் வரக்கூடியவன் வந்து இதில் உடன்படாமல் இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் அதை வச்சுக்கிட்டு பிரச்சனை உண்டாக்குவாங்களா அந்த இடத்துல, சில விவகாரங்கள் எல்லாம் ஏற்படும் இல்லை. இதெல்லாம் என் முஸ்லீம்கள் சிந்திக்கலாங்கிறேன். அதனால் மாற்றார்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கொள்கையில் முதல்ல நீங்கள் உறுதியாக இருங்க. எந்த கொள்கையும் போலியாவெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்களாகவே இருங்க, நாங்களாகவே இருக்கிறோம். வியாபாரத்தில் நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம், விளையாட்டில் நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுலாம் நம்ம ஒன்றா இருந்துக்கலாம். ஆனால் கொள்கையை விட்டு போட்டு நம்ம வந்து அதை நடிச்சுக்கிட்டு வர்றதை நீங்களும் எதிர்பார்க்காதீங்க, நாமளும் அப்படி என்ன செய்ய மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோங்கிற இந்த உறுதிமொழி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளணும். இது எல்லாத்துக்கு மேலே இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்குன்னு சில அறிவுரைகள் இருக்கிறது, அதில் வந்து இவங்க கவனம் செலுத்தணும். யார்? முஸ்லீம்கள். ஏன்னா நம்ம மறுமைக்காக வேண்டிதான் நம்ம வாழ்கிறோம். இஸ்லாத்தை நம்ம ஏன் பின்பற்றோம்? இஸ்லாத்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? இஸ்லாம் என்பது ஏகத்துவ கொள்கை உடையது. ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்பது மட்டும் சொல்லக்கூடிய கொள்கை இஸ்லாம். ஒரு இறைவனை தவிர வேறு எதையுமே என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, இறைவன் அளவுக்கு மதிக்கக்கூடாது, எந்த பொருளையும் அந்த லெவலில் நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறதான இஸ்லாம்ங்கிறது. அதில் நம்ம உறுதியாக இருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பாங்க, என்ன கேட்பாருங்க, குல்லி ஃபில் இஸ்லாம் கவுலன் லா அஸ்ஸலானு அஹதன் கைருக்க. நபிகள் நாயகிட்ட போய் கேட்குறார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, உங்களுக்கு பின்னால் நான் யார்ட்டையுமே அதை கேட்கக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு முக்கியமான செய்தி எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லா, இறைவனை நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகி, அதுக்கப்புறம் நீ அதில் உறுதியாக இருக்கணும். இறைவனை நம்பினேன்னு சொல்கிறது மட்டும் ஒரு மூமியினுடைய அடையாளம் இல்லை. இறைவனை நீ நம்பிட்டியா, அதில் உறுதியாக இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு, இறைவன் விரும்பாத அந்த இணை வைத்தல், இதெல்லாம் என்ன செய்வேன் நான் இந்த விஷயத்துலலாம் கவனத்தில் இருந்து அதன் அடிப்படையில் எதை வந்து இஸ்லாம் சொல்லுவோ அதை மட்டும் பின்பற்றுவேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியோடு இருக்க சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதனை பண்ணாங்கல்ல. நபிமார்களுக்கு அல்லாஹ் அப்படி தானே போதனை பண்ணுறான். ஃபஸ்தகீம் கமா உமிர்த்த, எதை நாம் உமக்கு கட்டளை இட்டோமோ அதில் நீ உறுதியாக இருக்கணும். உனக்கு கட்டளை போட்டிருக்கேன், ஒரு கடவுளை தான் வணங்கணும்னு கட்டளை போட்டிருக்கேன், அதே மாதிரி இணை வைக்கக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கேன், அதில் நீ உறுதியாக இருக்கணும்ல. அப்படி நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படியான உத்தரவுகள்லாம் போடுறான். அதனால் முஸ்லீம்கள் வந்து ஏன்னா பல முஸ்லீம்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் ஒரு சரியான புரிதல் கிடையாது. இப்போ நம்ம இதை பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை கூட விமர்சனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க கேட்டால் என்ன செய்வார்கள், என்ன நினைப்பார்கள்னா, அதை விளக்கி சொல்கிறத தப்பாக நினச்சாங்கன்னா அது நம்ம விளக்கி தான் நம்ம சொல்கிறோம், நம்ம தெளிவாக தானே சொல்கிறோம். அதையும் கேட்டு அவங்க தப்பாக நினச்சாங்கன்னா அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதுக்காக கொள்கையை விட்டு போட்டு வந்துட்டா இருக்க முடியும். இது நம்மளுக்கு மட்டும் நான் சொல்லல, இந்து மக்களும் இந்து மதத்தில் வந்து உறுதியாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம், நம்ம வந்து சிறுபான்மையாக இருக்கிறோம். இப்போ இதுல எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாவே 7வது அத்தியாயத்தில் 86வது வசனத்தில் என்ன சொல்கிறான், இது குந்தும் கலீலா பகஸ்ஸரக்கும், நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தீங்க, அல்லாஹ் தான் அவங்களை எண்ணிக்கையில் பெருக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்னு கேட்டால் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தாவே தெரியும். 7:86. அதாவது நீங்கள் சில விஷயங்களுக்காக வேண்டி அப்படி வளைஞ்சு கொடுக்குறீங்க, சில விஷயங்களில் வந்து அப்படி கண்டும் காணாமல் போயிடுறீங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க பெரும்பான்மை நம்ம சிறுபான்மை அப்படிங்கிற அச்சமெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தது.
ஆனால் நீங்கள் சிறுபான்மையாக இருந்தீங்க கசரக்கும் இறைவன் உங்களை பெரும்பான்மையாக ஆக்கினானா இல்லையா? எதனால் ஆக்கினா? நீங்கள் வளைஞ்சு கொடுத்தனால ஆக்கினானா? நீங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தீங்களே அதனால் நான் உங்களை ஆக்கினானா? உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரம்லாம் நான் கொடுத்துருக்கலாம். நபிகளாயின் காலத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் ஏன் கொடுத்தேன்? நீங்கள் வளைஞ்சு போனால் நான் கொடுத்துருப்பேனா? இல்லை நீங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தீங்களே ஏகத்துவத்தில் அதனால் நான் உங்களுக்கு கொடுத்தனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? குரானில் கூட அல்லாஹ் சொல்கிறான்ல, வக்கது நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி, இந்த வேதத்தின் மூலம் அல்லாஹ் வந்து உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அந்நிதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுஃபர் பிஹா, வேத வசனங்கள் வந்து புறக்கணிக்கப்படுகின்றதே அதை நீங்கள் செவியுட்டால், யுஸ்தஹஸபிஹா, வேத வசனங்கள் வந்து பரிகாசம் செய்யப்படுவதை நீங்கள் செவியுட்டால் ஃபலா தக்கூது மாகும், அவர்களோடு நீங்கள் உட்காரவே கூடாதுங்கிறான். இறைவசனத்திற்கு முக்கியத்துவம் தராத இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீ உட்காரவே கூடாது. அங்கே உட்காந்து நீ இல்லை நான் சும்மா தான் உட்காந்துருந்தேனாலும் சொல்லக்கூடாது. பல தக்குதும் ஆகுங்கிறான். இந்த மாதிரி வேதங்கள் பரிகாசம் செய்யப்படக்கூடிய இடத்துல, வேத வசனங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டாவே இதா சமயத்தும் தான் அல்லாஹ் ஆக்கிறான். இதா சமயத்தும் ஆயாத்தில்லா, அல்லாஹனுடைய வசனங்களை கேலி செய்யக்கூடிய ஒரு இடம், பரிகாசம் செய்யக்கூடிய இடம்னா என்னது? இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை பண்ணுறது, இறைவனை பரிகாசம் பண்ணுறதானே அந்த இடத்துல போய் நம்ம இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்லிட்டு பல தக்குவதுமாகும், அவங்க கூட நீங்கள் உட்காராதீங்க. எதுவரையினா ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேற காரியங்களில் ஈடுபடுகின்ற வரை நீங்கள் உட்காராதீங்க. வேற காரியத்திலெல்லாம் பங்கு பெறுங்கிறான் அல்லாஹ். அதாவது எது வந்து கொள்கைக்கு முரணாக இருக்கிறதோ, ஈமானுக்கு பாதகமாக இருக்கிறதோ, மறுமை வாழ்வை நாசமாக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அந்த காரியத்தை செய்கிற வரையும் நீங்கள் அவங்க கூட உட்காராதீங்க. அதை விட்டு மாறிட்டாங்களா, வேற காரியத்துக்கு போயிட்டாங்களா, அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பங்கெடுக்கலாம். அது குற்றம் கிடையாது. இன்னக்கும் மிதம் மிதலம், நீங்கள் அந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் ஒன்று தான். வித்தியாசம் நீங்கள் தொப்பியை போட்டு நிற்கிறீங்களே தவிர மற்றபடி நீங்களும் அவங்களும் ஒன்று தான் அப்படின்னு 4வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறானே இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்மளும் என்ன செய்யணும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொள்கையை விட்டு கொடுத்து விட்டு நம்ம மத நல்லிணக்கத்தை பின்பற்றணுங்கிறதெல்லாம் எங்கேயுமே இஸ்லாம் சொல்லலை. 2வது இதில் இன்னொன்னையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து முஸ்லீம்கள் நடக்கிறாங்கன்னு எவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க. முஸ்லீம்களுடைய நிலைமை மாறி இருக்கா? முஸ்லீம்களுடைய உரிமை இப்படியெல்லாம் நடந்து தான் முஸ்லீம்களுடைய உரிமை பறிக்கப்படுது. முஸ்லீம்களை வந்து ஓரங்கட்டப்படுகிறது. முஸ்லீம்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறது. எல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வணங்குதுங்களா? இதனாலையெல்லாம் அப்படி பெரிய மாற்றமெல்லாம் அப்படி ஒன்று வந்துடாது. அதனால் எதில் மனித நேயத்தை பின்பற்றணுமோ, எதில் வந்து நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகமோ, எதில் அப்படி போவது இஸ்லாமிய வந்து அதை குற்றமாக பார்க்கவில்லையோ அதுலெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சகஜமாக நடந்துங்க. மற்றபடி இந்த கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போகிறதால என்ன இருக்கக்கூடாது, அது வந்து மார்க்கமே அங்கீகரிக்கலை. இது வந்து முஸ்லீம்களுக்கு நம்ம உறுதியாக சொல்கிறோம். மற்றவர்களுக்கு இதை வந்து ஆலோசனையாக நம்ம என்ன செய்கிறோம். நீங்களாக இருக்கிறது தான் கொள்கையில், உங்கள் கொள்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்களா? இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை கேட்டவர்கள் கேட்காதவர்களுக்கு இந்த தகவலை என்ன செய்யுங்க, ஏற்றி வைங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.